Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா மார்க்கெட் பயங்கரமா கிராஷ் ஆயிட்டு வந்திருக்குது. ஒரு சின்ன ரீட்ரேஸ்மென்ட் கூட இல்லாம கண்டினியூஸா டவுன் அப்படிங்கிற மாதிரியே இருந்திருக்குது. அதுவும் மெயினா கிரிப்டோ மார்க்கெட் பாத்தீங்கன்னா பயங்கரமான டம்ப் அப்படிங்கிற ஆயிருக்குங்க. பெரிய பெரிய கிரெடிட் பேஸ்ட் சிஸ்டம்ஸா இருக்கட்டும், பெரிய பெரிய விசி ஃபார்ம்ஸா இருக்கட்டும், அவங்களே லிக்விடேஷன் மார்ஜின் கால்ஸ் வந்துட்டு வந்திருக்கு. அந்த மாதிரி நிறைய நியூஸஸ் கூட நீங்க பார்த்திருப்பீங்க. அதை பத்தி இந்த வீடியோலயே பார்க்க போறோம். ஏன் இந்த அளவுக்கு மேஜரா டம்ப் ஆகுது அண்ட் ஆல்சோ ஏதாவது ஷார்ட் டேர்ம்ல பவுன்ஸ் இருக்கிற சான்சஸ் இருக்குதா, இது லாங் டேர்ம்ல நம்ம அக்யூமுலேட் பண்றதுக்கான ஒரு நேரமா, லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியா இது அமையுமா, இதெல்லாம் பத்தி இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். அண்ட் ஆல்சோ ட்ரெடிஷனல் மார்க்கெட்ஸ் எப்படி இருந்துட்டு வந்திருக்குது, ட்ரெடிஷனல் மார்க்கெட்ஸ்ல என்ன நடக்குது, இதெல்லாம் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். ஏகப்பட்ட நியூஸஸ் இருக்குது. மார்க்கெட் மிகப்பெரிய அழிவுக்காலம்ல இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நியூஸஸ்லாம் கூட இருக்குது. அதுவும் உங்ககிட்ட இந்த வீடியோல ஷேர் பண்றேன். நிறைய விஷயங்கள் இருக்கனால முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஷார்ட்டா இன் பண்ண ட்ரை பண்றேன். ஓகே கைஸ், without further ado இந்த வீடியோக்குள்ள நம்ம இப்போ போகலாம். நீ நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என் பேர் நீங்கள் பார்க்குறப்ப சேனல். ஸோ வித் தட் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே கைஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே எப்பயும் போல் பிட்காயினோட டெக்னிக் அனாலிசிஸ், எத்தேரியமோட டெக்னிக் அனாலிசிஸ், அப்புறம் யூஎஸ் மார்க்கெட்டோட இண்டஸ்ட்ரீஸ்லாம் எப்படி இருக்குது இதை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு நெக்ஸ்ட் குளோபல் மார்க்கெட் எப்படி இருக்குது, அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் வரக்கூடிய ஒரு சில மேஜரான ஈவெண்ட்ஸு, அதனால் ப்ரைஸ் பவுன்ஸ் ஆக சான்சஸ் இருக்கா அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு நெக்ஸ்ட் ரொம்ப மெயினான விஷயங்க இதுதாங்க, ரொம்ப மெயினாக நான் ஷேர் பண்ண நினச்சேன். இப்போது கிரெடிட் பேஸ்டு சிஸ்டமான செல்சியஸும் அப்புறம் மிகப்பெரிய ஒரு விசி ஃபார்மான 3 ஆரோஸ் கேபிட்டல் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் பேங்க்ரப்சி அப்படிங்கிற ஃபேஸ் பண்ணுறதுக்கு இருக்காங்க. ஏன்னா இப்போது இந்த டிஃபை அப்படிங்கிறது கிரிப்டோவை மிகப்பெரிய லெவலில் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போயிருந்தது. ஏன்னா அதுக்கப்புறம் தானே இந்த டீசென்ட்ரலைஸ்டு கிரெடிட் பேஸ் சிஸ்டம்ஸ்லாம் லெண்டிங் பாரோயிங்கு ஆவே அதெல்லாம் செல்சியஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இதில் எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ரிஸ்க் அப்படிங்கிற இருந்துட்டு வந்திருக்குங்க. இந்த ரெண்டு விசி ஃபார்ம்ஸும் இந்த ரெண்டு பிளாட்ஃபார்ம்ஸும் பார்த்தீங்கன்னா மார்ஜின் கால் அட்டைன் பண்ணிச்சுன்னா எந்த அளவில் இது ஒரு அழிவு காலமாக இருக்கும் அப்படிங்கிறது இந்த ட்ரெட்டில் சொல்லியிருக்காங்க. அதை வச்சு நான் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஏன் அந்த அளவில் மோசமாக நிலைமை இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது. சரி, ஓகே, நம்ம பிட்காயினோட டெக்னிக் அனாலிசிஸ் பார்ப்போம். ஏன் பிட்காயின் இந்த அளவில் ஃபாலோ ஆகிட்டு வந்துருக்குது. ஜஸ்ட் இந்த வீக் மட்டுமே பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு 25% அப்படிங்கிற மாதிரி ஃபாலோ இருக்குது. எத்தேரியம்லாம் ரொம்ப டிசாஸ்டரஸாக இருந்துட்டு வந்துருக்குது. எத்தேரியமோட வீக்லி கேண்டல்லாம் பார்க்கும்போது ஏன் இந்த அளவில் ஷிட்காயின் மாதிரி எத்தேரியம்லாம் ஃபாலோ ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரீசெண்டாக இன்ஃப்ளேஷன் ரேட் எவ்வளோ அப்படிங்கிற யூஎஸ் அனௌன்ஸ் பண்ணக்கப்புறம் எல்லா மார்க்கெட்டுமே பயங்கரமாக அடி வாங்க ஆரம்பிச்சிருச்சு. எப்பவுமே யூஎஸ் மார்க்கெட் ஃபாலோ பண்ணி தான் வேர்ல்டு மார்க்கெட்ஸ் மூவ் ஆகும். ஆப்வியஸாக ட்ரெடிஷ்னல் மார்க்கெட் ஃபாலோ பண்ணி கிரிப்டோ மூவ் ஆகுறதுனால கிரிப்டோக்கு சரியான அடியாக இது அமைஞ்சுது. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் $20,000 போன ஆல் டைம் ஹையே நியர்லி டச் பண்ண போகுது. இப்போது பிட்காயின் பார்த்தீங்கன்னா எத்தேரியம் போன ஆல் டைம் ஹையோட எவ்வளோ கீழே அப்படிங்கிற போயிடுச்சு. லைஃப் டைம் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக அமையுமா, இல்லை இன்னும் கீழே போக சான்சஸ் இருக்கா அப்படிங்கிற கேட்டிங்கன்னா, அது நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே US 500 S&P 500 அப்படிங்கிற ஒரு இண்டெக்ஸ், இது யூஎஸோட இண்டெக்ஸ். ஓகேங்களா. ஸோ இது பார்ப்போம் இது எந்த அளவில் இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத பற்றி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா S&P 500 பார்த்தீங்கன்னா 4,000 இந்த 800 பாயிண்ட்ஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக டம்ப் ஆகிட்டு வர ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. அகெயின் இந்த இடத்துல ஒரு பம்ப் வரும்போது தான் ஓரளவு கிரிப்டோ அப்படிங்கிற இருந்துட்டு இந்த $30,000 அந்த ரேஞ்சில் ஓகேங்களா. அதுக்கப்புறம் தொடர்ந்து கரெக்ஷனுங்க. இதை பற்றி நான் போன வீடியோஸ்லாம் கூட அப்டேட் பண்ணியிருந்தேன், நீங்கள் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். ஸோ ஃபுல்லாக ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் கூட இல்லாமல், ஸோ இங்கே டெய்லி கேண்டலில் கூட பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் இந்த இடத்துல ஒரு சைட் வேஸில் போயிருக்கா, பல நாட்கள் சைட் வேஸ்லேயே இருந்திருக்குது. ஸோ ஒன்ஸ் இதை பிரேக் பண்ணோடனே ஃபுல்லாக போகிற இருக்குது. எந்த அளவுக்கு டம்ப் ஆயிருக்குன்னு பாருங்களேன். நியர்லி ஒரு 10% ஒரு இண்டெக்ஸ் அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. அதனால தான் எல்லாமே அடி வாங்கிட்டு வந்திருக்குது. ஸோ இன்னும் S&P 500 டம்ப் ஆக சான்சஸ் இருக்குதா. நான் என்ன லெவல்ஸ் S&P 500 பார்த்துட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, S&P 500 கோவிட் அப்போ கிராஷ் ஆனது பார்த்தீங்கன்னா 2,500 பாயிண்ட்ஸ் வரைக்கும் போயிருக்குது. அதுக்கப்புறம் தான் 4,800 பாயிண்ட்ஸ். ஸோ ப்ரீ கோவிட், அதாவது கோவிடுக்கு முன்னாடி, ஃபாலுக்கு முன்னாடி 3,400 கிட்ட இருந்திருக்குங்க. அது ஒரு மேஜரான ஒரு ஜோன் இதுவாக பார்க்குறேன், மேஜரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நான் பார்க்குறேன். அதுக்கு நெக்ஸ்ட் S&P 500 வேறு எங்கெல்லாம் நம்ம இப்போ எப்போவுமே நான் எப்படி வாங்குவேன்னா, எந்த விதமான டேட்டாஸ் ஹால்விங் டேட்டாவோ அதெல்லாம் பார்த்து கன்சிடர் பண்ண மாட்டேன். ஏன்னா டேட்டாஸ்லாம் ஜஸ்ட் ஒரு கோரிலேஷன்
அது ஒரு ஹோப்பியமாக தான் வந்து அமையுங்க. பட் அதெல்லாம் வந்து ரியல் டைமில் அது எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு வந்து தெரியல. ஸோ அதனால் நான் என்ன வந்து பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்ஸ் எந்த அளவு வந்து இருக்குது, ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்ஸ் ஒன்ஸ் வந்து டம்ப் ஆக ஸ்டாப் ஆகி ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்ஸில் மெயின் லெவல்ஸ் வந்து மார்க் பண்ணி அந்த டைமில் கிரிப்டோ என்ன ப்ரைஸஸில் வந்துருக்கோ அதுதான் அதுக்கேற்ற மாதிரி தான் நான் வந்து என்னோடய பையிங் லெவல்ஸ் அப்படிங்கிறத வந்து வச்சுருக்கேன். நம்ம இந்த டைமில் வந்து கேச்சிங் த நைஃப் மாதிரி ஃபியூச்சர்ஸில் வந்து லாங் அதெல்லாம் வந்து எடுக்காதீங்க. ஏன்னா ஜஸ்ட் ஒரு கேபிட்டலேஷன் விக் வந்திருந்தாலே நம்ம கதை முடிஞ்சிடும். ஏன்னா பெரிய பெரிய விசி ஃபார்ம்ஸே வந்து மார்ஜின் கால் வந்து அட்டைன் பண்ணும்போது நம்மளாம் ஒரு விஷயமே வந்து கிடையாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கேபிட்டலில் ரொம்ப வந்து பத்திரமாக வந்து வச்சுக்க பாருங்கள். அதெல்லாம் நம்மளுக்கு எலிக்சர் மாதிரி. ஏன்னா மார்க்கெட் ஒன்ஸ் பாட்டம் அவுட் ஆனாலோ இல்லை பாட்டம் அவுட் ஆகி மேலே வந்து போனாலும் அது நம்மளுக்கு லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியாக அமையும். அப்போ கேபிட்டல் இல்லைனா ஒன்றுமே வந்து பண்ண முடியாது. ஸோ மறக்காமல் இது மட்டும் ரொம்ப முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. எதுவுமே ஃபியூச்சர்ஸ் அதெல்லாம் வந்து பண்ணவே பண்ணாதீங்க. ஸோ கைஸ், ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேர் வேல்யூ கேப் அப்படிங்கிறது மந்த்லியில் வந்து இருக்குது. ஸோ இது வந்து ஒரு மேஜரான ஒரு சப்போர்ட்டாக வந்து அமையும். இந்த இடத்துல மேஜரான ஒரு டிமாண்டாக வந்து இருக்குது. ஓகேங்களா, டிமாண்ட் வந்து இருக்குது. ஸோ அதனால் இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து ஓரளவுக்கு இந்த இடத்துல S&P 500 இந்த பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேபி வந்து இதுவாகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் ரீஜனாக வந்து அமையும். அண்ட் ஆல்சோ ப்ரீ கோவிட். ஸோ இதுதான் நான் மெயினாக வந்து பார்க்குறேன். அகைன் கோவிட் அளவுக்கு இந்த அளவுலாம் வந்து வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்குன்னா என்ன வந்து கேட்டிங்கன்னா, பர்சனலாக எனக்கு தெரிஞ்சு வர்றதுக்கு அதான வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து இல்லை. ஏன்னா கோவிட் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு அன்சர்டைன் பேண்டமிக், அது வந்து மிகப்பெரிய ஒரு டிசாஸ்டரு. ஸோ எக்கனாமிக் கொலாப்ஸ் அது வந்து எந்த அளவில் ஒரு ரிசெஷன் மாதிரி போகுமா, டிப்ரெஷன் மாதிரி போகுமா, இல்லை இது எந்த அளவில் வந்து அறிவு காலமாக இருக்கும்னு யாருக்குமே தெரியாதப்பவே மார்க்கெட் இந்த அளவுக்கு தான் வந்து டம்ப் ஆச்சு. ஸோ அதனால் பிட்காயின் அகெயின் வந்து $3,000 போகும், எத்தேரியம் வந்து $80 போகும் அப்படிங்கிறது எனக்கு பெருசாக வந்து நம்பிக்கை இல்லை கைஸ். ஸோ அதனால் நான் என்ன வந்து பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இப்போ வந்து மார்க்கெட் வந்து இப்போ $17,000 இல்லை $20,000 உடனே வந்து அப்பாயிடாது. ஒரு கன்சாலிடேஷன் வந்துருக்கலாம். இப்போ இன்ஃப்ளேஷன் டேட்டாஸ்லாம் வந்து ரிவீல் ஆகிட்டு வந்துருக்குதா. நெக்ஸ்ட் மூவ் கவர்மெண்ட் கிட்டேருந்து ஆப்வியஸாக இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் அப்படிங்கிறதா வந்து இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் அப்படிங்கிற வந்து இருக்க அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா சைட்வேஸில் மார்க்கெட் வந்து மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ சைட்வேஸில் மேபி இன்னும் 6 monthsோ இல்லை ஒரு 8 monthsோ அந்த மாதிரி சைட்வேஸ்லையோ ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்து அமைஞ்சு அதுக்கப்புறமா மேலே போக சான்சஸ் வந்து இருக்குது. சரி, பிட்காயின்கான லெவல்ஸ் என்னடான்னு வந்து கேட்டிங்கன்னா, ப்ரீவியஸ் ஆல் டைம் வந்து ஒரு மேஜரான லெவலாக வந்து இருந்தது. அதுக்கு நெக்ஸ்ட்டு வேறு என்ன இடத்துல வந்து பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்து அமையும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, ஒரு $17,000 இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி என்னை பொறுத்த வரைக்கும். அதுக்கும் கீழே சப்போஸ் போச்சுன்னா 14,000 13,000 இதுதாங்க. எனக்கு தெரிஞ்சு 10,000 கீழெல்லாம் வந்து போகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. அது என்னோட பர்சனலான ஒப்பீனியன். நான் பை பண்ணுறதுக்காக பார்க்குறதுக்கான ஒரு சான்சஸ் இதெல்லாம். ஓகேங்களா, அது கீழே வந்து போகும் அப்படிங்கிறது எனக்கு நம்பிக்கை இல்லை பர்சனலாக வந்து. மேபி இஃப் அது கீழே போச்சுன்னா அப்படிங்கிறது வந்து பார்ப்போம். டே டு டே கண்டிப்பாக நான் வந்து அப்டேட் பண்ணுவேன். ஸோ இப்போது எத்தேரியமில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பையிங் லெவல்ஸ் எங்கே இருந்து இருக்க போகுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா $900 கீழே $894 இருந்து இந்த பர்டிகுலர் $750 $725 இந்த ரேஞ்சில் வந்து இருக்க போகுதுங்க. அதுக்கும் கீழே எத்தேரியம் போகுமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, அப்போ இந்த நியூஸஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா மேஜரான ஒரு விஷயமா அமையுது. அது ஏன் மேபி போச்சுடானா என்ன லெவல்ஸ் வந்து போகணும்னு வந்து பார்த்தீங்கன்னா, அது கீழே நான் வாட்ச் பண்ணுற லெவல்ஸ் வந்து என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா $500 மேலேங்க. இவ்வளோ தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற எத்தேரியம்க்கு வந்து. அதுக்கும் கீழே 2 digitsலாம் எத்தேரியம் போகும் அப்படிங்கிறது எனக்கு வந்து நம்பிக்கை இல்லை. அண்ட் ஆல்சோ டோட்டல் கிரிப்டோ மார்க்கெட் கேப் எக்ஸ்க்ளூடிங் இந்த BTC வந்து பார்க்கும்போது, அதாவது வெறும் ஆல்காயின்ஸ் எத்தேரியம் ஆல்காயின்ஸ்லாம் கலந்து பார்க்கும்போது அதுவுமே ஆல்மோஸ்ட் போன ஆல் டைம் வந்து டெஸ்ட் பண்ண போகுது $424 பில்லியன். ஸோ இதுக்கு கீழே வந்து போச்சுடானா இந்த லெவலில் போகும் அப்படிங்கிறதுலாம் பற்றி நான் ஃபர்தராக வீடியோஸ் வந்து சொல்கிறேன். ஏன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம வந்து பார்க்குறதுக்கு. ஸோ இந்த விஷயம் வந்து சொல்கிறதா வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா, 8,000 எத்தேரியம் இல்லிக்விடேட்டட் ஆன் அனதர் லெண்டிங் பிளாட்ஃபார்ம் காம்பவுண்ட் ஃபினான்ஸ் மோஸ்ட் லைக்லி 3AC அக்கௌண்ட். ஸோ என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, செல்சியஸ் வந்து ஒரு கிரெடிட் பேஸ்டு ஒரு ப்ரோட்டோக்கால். ஓகேங்களா, ஸோ அவங்க வந்து லிட்ரலாக பேங்க்ரப்சி வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. அண்ட் 3AC வந்து ஒரு வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட். அவங்க வந்து நிறைய ப்ராஜெக்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அவங்களோட ஃபண்ட்ஸ் வந்து ஆக்சுவலாக ஏன் இந்த அளவுக்கு லிக்விடேஷன் ப்ராப்ளம்லாம் வந்து இதுவாக வந்து இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மேபி நான் இதை வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன், நீங்கள் டீட்டெயிலாக படித்து பார்க்கணுன்னா. என்னென்னா இப்போ ஆல்மோஸ்ட் இந்த பர்டிகுலர் ஃபேம் வந்து ஒரு ஹால் டைம் இவங்களோட மார்க்கெட் கேப் எவ்வளோ வந்து இருந்ததுன்னு வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி $18 பில்லியன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதில் $9 பில்லியன் வந்து அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லையும் அண்ட் $9 பில்லியன் வந்து பிட்காயின் எத்தேரியம் இந்த மாதிரிலாம் $9 பில்லியன் லிக்விடாக வந்து வச்சுருக்காங்க. இப்போ இந்த லெண்டிங் பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் இருந்தனால நிறைய பேர் லெண்ட் பண்ணி அதை வந்து எச் பண்ணி யூஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இப்போ என்கிட்ட ஒரு $100K வந்து இருக்குன்னா
அது என்கிட்ட பிட்காயினாக வந்து இருந்துச்சுன்னா அந்த பிட்காயின் வந்து இப்போ ஆவேலையோ காம்பவுண்ட்லையோ கொடுத்துட்டு ஒரு 60% 70% ஒரு 50,000 இல்லை $60,000 நான் வந்து என்னோட கொலாட்ரல் கொடுத்து வந்து பாரோ பண்ண முடியும். ஸோ இது வந்து எல்லாமே கனெக்டட் செயின்ஸ் மாதிரி வந்து ஒர்க் ஆகும். ஒன்ஸ் மார்க்கெட் பயங்கரமாக வந்து டம்ப் ஆனனால இந்த கனெக்ஷன்ஸ் அப்படிங்கிறத மிகப்பெரிய ப்ராப்ளமாக வந்து அமைஞ்சு செல்சியஸ் பயங்கரமாக வந்து அடி வாங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதே விதத்தில் 3 ஆரோஸும் வந்து பயங்கரமாக அடி வாங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த பர்டிகுலர் டம்ப்னால் வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் ஆல்சோ இது டீட்டெயிலாக நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி கண்டிப்பாக வந்து படித்து பாருங்கள். ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய த்ரெட்டு. இது என்னால் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது தனியாக ஒரு வீடியோவே வந்து போடுற மாதிரி வந்து இருக்கும். ஸோ இதனால தாங்க இப்படி வந்து இருந்துட்டு வந்துருக்குது. இந்த கனெக்ஷன்ஸ்னாலே வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆரோஸ்க்கு மார்ஜின் கால் ஆக்சுவலாக வந்துட்டு வந்துருக்குது. ஏன்னா அவங்க பாரோ பண்ணது வந்து ஒரு சர்டின் அமௌண்ட் வந்து பண்ணியிருப்பாங்க. இப்போது நான் சொன்ன எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க, $50,000 வந்து பாரோ பண்ணியிருக்காங்க. அவங்க அவ்வளோ பண்ணல, பிக்கர் அமௌண்ட்டு. எக்ஸாம்பிளுக்கு இப்போ $100,000 வந்து அவங்க கொலாக்டரெலாம் வந்து இருக்குது. இப்போ இந்த $100,000 வேல்யூவும் வந்து இறங்கியிருக்கும். இந்த $50,000 அவங்களால வந்து ரீபே பண்ண முடியாமல் அது வந்து ஒரு மிகப்பெரிய இதுவாக வந்து பேங்க்ரப்சியாக வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து அமைஞ்சிட்டு வந்துருக்குங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோஸில் நான் இந்த லிடோ எஸ்எத் அப்படின்னு வந்துருக்கு இல்லையா, இந்த டி பெக் அந்த பெக்கு எப்படி இந்த லிடோ வந்து ஒர்க் ஆகுது அதையும் வந்து சொல்கிறேன். ஏன்னா இதுவுமே ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளமாக வந்து அமைஞ்சிட்டு வந்துருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேஜரான எஃப்ஓஎம்சி மீட்டிங் வந்து இருக்குங்க. இதுக்கப்புறமா மேபி மார்க்கெட் வந்து ஒரு ஷார்ட் டேர்முக்கு ரிவர்சல் அப்படிங்கிறது கூட பார்க்க சான்சஸ் வந்துருக்கு. ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா மேபி இந்த ப்ரொஜெக்ஷன்ஸோட ஒத்து போனாலோ இல்லை அதோட குட் ரிசல்ட்டாக வந்து வந்தாலோ ஒரு ஷார்ட் டேர்முக்கு ஒரு சின்ன பவுன்ஸ் அப்படிங்கிற வந்து பார்க்கலாம். ஷார்ட் டேர்ம் நான் பிடிசிக்கு அட்லீஸ்ட் ஒரு $23,000 அந்த மாதிரி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அண்ட் எத்தேரியமும் வந்து பார்ப்போங்க ஒரு $1,300 அப்படி போக சான்சஸ் வந்து இருக்குது. இந்த இடத்துல சின்ன அளவில் என்னோட ஸ்பாட்டில் வந்து கொஞ்சம் வந்து பை பண்ணி வச்சுருக்கேன். மேபி மார்க்கெட் தொடர்ந்து டம்ப் ஆனாலும் எனக்கு வந்து கவலை இல்லை. பட் இந்த த்ரெட்டை மட்டும் மெயினாக போய் படித்து வந்து பாருங்கள். அண்ட் மெயினாக இன்னொரு விஷயமும் வந்து சொல்ல நினச்சேங்க, இந்த மாதிரி டைமில் கேபிட்டலை ப்ரிசர்வ் பண்ண பாருங்கள். நான் இன்னமும் அந்த அசன்டெக்ஸோட ஸ்டேக்கிங்கில் தான் வந்து இருக்குது. அண்ட் மெயினாக இந்த அசன்டெக்ஸில் வந்து டிஃபை ஸ்டேக்கிங்னு ஒன்று இருக்கும்ல, டிஃபை ஹில் ஃபார்மிங்னு. எனக்கு இந்த டிஃபை ஹில் ஃபார்மிங்கில் பெருசாக வந்து இதுவாக வந்து இல்லாதனால நான் அதெல்லாம் ஸ்டேக்கும் வந்து எடுத்துகிட்டு அசன்டெக்ஸோட ஓன் பிளாட்ஃபார்மான 8% இந்த ஏபிஆரே போதும் அப்படின்னு அதில் வந்து ஸ்டேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நீங்களும் அது பெட்டர், நீங்கள் மாற்றுறதா இருந்தால் மாற்றிக்கோங்க. ஏன்னா டிஃபை ப்ரோட்டோகால்ஸ் எல்லாமே வந்து அடி வாங்கிட்டு வந்திருக்கு. டிஃபையே சரியான அறிவு காலம் அப்படிங்கிற வந்து இருந்துட்டு வந்துருக்குது. அண்ட் ஆல்சோ எத்தேரியமோ பிட்காயினோ கூட ஸ்டேக் பண்ணுறதா இருந்தால் ஸ்டேக் பண்ணலாம். சொலோனாவும் இப்போ இவங்க ஆட் பண்ணி சொலோனாக்கு 16% ஏபிஆர் தராங்க. ஸோ சொலோனாவும் நான் கொஞ்சம் வந்து பை பண்ணலான்னு வந்து பார்க்குறேன். சொலோனாவோட சார்ட் எப்படி இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஆக்சுவலாக சோல் வந்து நான் $20 அந்த ரேஞ்சிலலாம் வந்து பை பண்ணலாம் வந்து நினச்சேன். சொலோனா கூட வந்து ஒரு என்னோடய லாங் டேர்ம் பிக்காக வந்து இருந்துட்டு வந்துருக்கனால சொலோனாவும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பை பண்ணலாம் தாங்க நான் வந்திருக்கேன். ஸோ இப்போ $27 வந்து இருக்குது. ஸோ ஒரு இந்த பர்டிகுலர் $21 அதெல்லாம் நான் வந்து வாங்கலாம் அப்படின்னு வந்து பார்க்குறேன். அதுக்கும் கீழெல்லாம் வந்து போச்சுன்னா மேபி ஒரு $14 அந்த மாதிரிலாம் போக சான்சஸ் வந்து இருக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆவரேஜ் அவுட் அப்படிங்க பண்ணலான்னு இருக்குது சொலோனா வந்து. ஏன்னா மேஜராக இங்கே FTX பின்னாடி பேக்கப் பண்ணப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட்னாலையும் ஒரு லேயர் ஒன் ப்ராஜெக்ட்னாலையும் நான் இதை வந்து வாங்கலாம் அப்படின்னு வந்து இருக்கேன். சொலோனாவையும் நீங்கள் இதில் வந்து ஸ்டேக் பண்ணிக்கலாம். இதில் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்போஸ் ஒரு $1,000 வந்து சொலோனா வந்து ஸ்டேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அட்வான்டேஜஸும் வந்து இருக்குது. என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $8 வந்து உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து நீங்கள் ரிவார்டாக உங்களுக்கு வந்து விட்ராயபிள் ரிவார்டாக வந்து கொடுத்துருவாங்க. அண்ட் 15% ஏபிஆர். வேறு என்ன உங்களுக்கு அட்வான்டேஜ் அப்படிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்போஸ் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அசன்டெக்ஸோட லிங்க்கு, என்னோட ரெஃபரல் லிங்க் கீழே நீங்கள் இப்போ புதுசாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா $100 நீங்கள் ஜஸ்ட் டெபாசிட் பண்ணி ட்ரேட் பண்ணாலே உங்களுக்கு அது $100 அப்படிங்கிற $105 இன்ஸ்டண்ட்டாக ஒரு 5% அப்படிங்கிற ரிவார்ட்ஸாக வந்து கிடைக்கும். ஸோ அதுவும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ $1,000 நீங்கள் சொலோனா வந்து ஸ்டேக் பண்ணுறது மூலமா $8 இன்ஸ்டண்ட்டாக விட்ராயபிள் ஃபண்டாகவும் கிடைக்கும். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ஒரு சொலோனா என்எஃப்டியும் வந்து லக்கி ட்ரால ஃப்ரீயாக வந்து கிடைக்க போகுதுங்க. ஸோ மேபி இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இந்த மாதிரி டைமில் வேணும்னா வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஜஸ்ட் இந்த ப்ராசஸை பண்ணிவிட்டு உங்களோட அசன்டெக்ஸோட யூஐடி வந்து இருக்கும், அதை வந்து காப்பி பண்ணிவிட்டு இந்த வீடியோ கீழே வந்து போஸ்ட் பண்ணுங்கள். போஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த NFT ரிவார்டு அப்படிங்கிறதெல்லாம் வந்து கிடைக்கும். ஸோ மறக்காமல் இதை வந்து யூஸாக பண்ணிக்கோங்க. நானுமே சொலோனா வந்து ஸ்டேக் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் வீடியோஸில் உங்களுக்கு வந்து அதெல்லாம் வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? அந்த யூஐடி ஒன்றும் இல்லைங்க, ஜஸ்ட் உங்களோட அக்கௌண்ட் உள்ளே போயிட்டு இந்த யூஐடி அப்படிங்கிறது வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து காப்பி பண்ணி இந்த வீடியோக்குள்ளே போஸ்ட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா?
கைஸ் தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோஸில் இன்னும் நிறைய விஷயங்கள் அப்டேட் பண்ணுறேன். அண்ட் நாஸ்டாக்கோட இண்டெக்ஸே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 11,000 கீழே வந்துருச்சு. ஸோ ரீசெண்ட் டேஸாக எல்லாம் வந்து இறங்கிட்டு வந்திருக்குங்க. நம்ம இந்தியன் மார்க்கெட்டோட நிஃப்டிலாம் தான் கொஞ்சம் ஓரளவு ஹோல்டப் ஆகிட்டு வந்துருக்குது. இன்னுமே இதெல்லாம் வந்து 13,000 12,000 பாயிண்ட்ஸ் வந்து வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது அப்கமிங் டேஸில். அதனால தான் நான் எப்போவுமே வந்து போர்ட்ஃபோலியோவை டைவர்சிஃபை பண்ணுங்கள் அப்படின்னு வந்து சொல்லுவேன். ஸோ என்னோட இந்த கிரிப்டோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இந்த வந்து இறங்கினாலுமே கூட ஓரளவுக்கு இந்த இந்தியன் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிற ஓரளவுக்கு வித் ஸ்டாண்ட் பண்ணிட்டு வந்துருக்குது. ஸ்டில் வந்து பார்ப்போம் எந்த மாதிரி வந்து இருக்குது அப்படிங்கிறது. ஸ்டில் 10,000 ருபீஸில் ப்ராஃபிட்டில் வந்துருக்கு. 12,000 13,000 பாயிண்ட்ஸ்லாம் வந்து வந்தால் நான் இன்னும் நிறைய ஆவரேஜ் அவுட் பண்ணுவேன். ஸோ இது வந்து ஒரு நல்ல டைமு கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. மணி சேர்த்து வைங்க, இன்னும் மார்க்கெட் கீழே சான்சஸ் வந்து இருக்குது. அந்த டைமில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வரலாம். தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் வீடியோஸில் இன்னும் நிறையா ஷேர் பண்ணுற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம்.